ஆட்சி அமைக்க அழைப்பு வராத நிலையில் மீண்டும் ஆளுநரை சந்திக்க சென்று கொண்டிருக்கிறார் தவிக தலைவர் விஜய். விரிவான தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் மகேந்திரன். முழு விவரங்கள் என்ன? தனிப்பெரும் கட்சி என்கிற அடிப்படையில் தங்களை ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும் என்று ஆளுநரை நேற்றே தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் சந்தித்து அந்த உரிமை கூறியிருந்தார். ஆனால் தற்போது வரை ஆளுநர் எந்தவித அழைப்பும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு விடுக்காத நிலையில மீண்டும் ஆளுநரை சந்திக்க திட்டமிட்டு தற்பொழுது நீலாங்கரை இல்லத்திலிருந்து ஆளுநர் மாளிகை நோக்கி விஜய் புறப்பட்டுக் கொண்டிருக்கிறார். 11 மணி அளவில் ஆளுநரை சந்திக்க அவருக்கு நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தகவல் கிடைத்திருக்கிறது. தனிப்பெரும் கட்சி என்கிற அடிப்படையில் மீண்டும் ஆளுநரை சந்தித்து தங்களை ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை உரிமை கோர இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தின் தனிப்பெரும் கட்சியாக தமிழக வெற்றிக் கழகம் உருவெடுத்திருக்கிறது என்றும், அமைச்சரவை அமைக்க தேவையான தகுதிகளோடு தமிழக வெற்றிக் கழகம் இருக்கிறது என்றும், அமைச்சரவை அமைத்து முதலமைச்சராக பொறுப்பேற்று சட்டப்பேரவையில் தாங்கள் பெரும்பான்மையை நிரூபிக்க தயாராக இருக்கிறோம். எனவே தங்களை ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைக்க வேண்டும். அதற்காக மீண்டும் உரிமை கோருவதற்காக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தற்பொழுது ஆளுநரை சந்திக்க புறப்பட்டு சென்று கொண்டிருப்பதாக தகவல் சொல்லப்படுகிறது. பதவியேற்பு விழாவை விரைவில் நடத்த கோரி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ஆளுநரை சந்தித்து இது தொடர்பாக வலியுறுத்த உள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. நேற்றே ஆட்சி அமைக்க விஜய் உரிமை கோரியிருந்த நிலையில ஆளுநர் எப்படியும் தங்களை ஆட்சி அமைக்க அழைத்து விடுவார் என்கிற நம்பிக்கையில் இன்று பதவியேற்பு விழாவை நடத்த திட்டமிட்டிருந்தார்கள். அதற்கான ஏற்பாடுகளும் நேரு உள்விளையாட்டு அரங்கில் நேற்றிலிருந்தே நடைபெற்று வந்தது. இந்நிலையில் அந்த ஏற்பாடுகள் எல்லாம் அப்படியே நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் ஆளுநர் இதுவரை தமிழக வெற்றிக் கழகத்தை ஆட்சி அமைக்க அழைக்கவில்லை. இவ்வாறாக ஆளுநர் ஆட்சி அமைக்க அழைக்காத ஒரு சூழ்நிலையில்தான் தனிப்பெருங்கட்சி என்கிற அடிப்படையில் மீண்டும் ஒரு முறை ஆளுநரை சந்தித்து தாங்கள் ஆட்சி அமைக்க தங்களை அழைக்க வேண்டும் என்று உரிமை கோருவதற்காக தற்பொழுது தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ஆளுநர் மாளிகை நோக்கி புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார். தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தவரை ஏன் இந்த சிக்கல் நீடிக்கிறது என்றால், தங்களிடம் தனி பெரும்பான்மை இல்லை. தமிழக வெற்றிக் கழகத்திடம் தனி பெரும்பான்மை இல்லை. தனி பெரும்பான்மைக்கு தேவையான தொகுதிகளில் தமிழக வெற்றிக் கழகம் இந்த தேர்தலில் வெற்றி பெறவில்லை. ஆனால் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கிறது. 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சி என்கிற அந்தஸ்தை தமிழக வெற்றி பெற்றிருக்கிறது. கூட்டணி கட்சிகளின் ஆதரவை தொடர்ச்சியாக அவர்கள் முயற்சித்து வருகிறார்கள். காங்கிரஸ் கட்சியிடம் கடிதம் எழுதி கேட்டிருந்தார்கள். காங்கிரஸ் கட்சி அதிகாரப்பூர்வமாக தங்களுடைய 5 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை தமிழக வெற்றிக் கழகத்திற்கு தெரிவித்திருக்கிறது. அதன் பிறகுதான் நேற்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ஆளுநர் மாளிகை சென்று தங்களை ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும் என்று உரிமை கோரி நேரிலே கடிதம் கொடுத்திருந்தார். அதன் பிறகும் ஆளுநரிடமிருந்து எந்த ஒரு அழைப்பும் பதவியேற்பு விழாவிற்கோ அல்லது தமிழக வெற்றிக் கழகத்தை ஆட்சி அமைப்பதற்கோ ஆளுநர் அழைக்கவில்லை. இந்த சூழ்நிலையில் தான் அடுத்தடுத்து பல பரபரப்பான நிகழ்வுகள் நடைபெற்றிருந்தது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு முதலமைச்சர் அந்தஸ்தில் வழங்கப்பட்டிருந்த அந்த கான்வாய் வாகனங்கள் திரும்ப பெறப்பட்டது. பாதுகாப்பு அம்சங்கள் திரும்ப பெறப்பட்டிருந்தது. அடுத்தடுத்து பல அரசியல் சூழ்நிலைகள் நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையில சென்னை பனையூரில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டத்தை நடத்த உடனடியாக அவசர ஆலோசனை கூட்டத்தை நடத்த திட்டமிட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒருபுறம் இங்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் வரவழைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில மீண்டும் தனிப்பெரும் கட்சி என்கிற அடிப்படையில் தங்களை ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைக்க வேண்டும் என்று உரிமை கோருவதற்காக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தற்பொழுது ஆளுநர் மாளிகை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். தனிப்பெரும் கட்சியாக தமிழக வெற்றிக் கழகம் உருவெடுத்திருக்கிறது என்றும், அமைச்சரவை அமைக்க தேவையான தகுதிகளோடு தாங்கள் இருக்கிறோம் என்றும் விஜய் ஆளுநரிடம் வலியுறுத்தி இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே போன்று அமைச்சரவை அமைத்து முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு தாங்கள் தங்களுடைய பெரும்பான்மையை நிரூபிப்பதாக அவர்கள் தரப்பில் சொல்கிறார்கள். ஆனால் 2 நாட்கள் அவகாசம் கொடுத்திருக்கிறோம். இந்த 118 என்கிற எண்ணிக்கையை நிரூபிக்க வேண்டும் என்று ஆளுநர் நேற்று கூறியதாக தகவல் வெளியாகி இருந்தது. ஆனால் தமிழக வெற்றிக் கழகம் தரப்பில் என்ன சொல்கிறார்கள் என்றால், முதலமைச்சராக பொறுப்பை ஏற்ற பிறகாக சட்டப்பேரவையில் தங்களுடைய பெரும்பான்மையை நிரூபிக்கிறோம். அதற்கு முன்னதாக எங்களுக்கு பதவியேற்பு விழாவை ஆளுநர் நடத்த வேண்டும். ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைக்க வேண்டும் என்ற உரிமையை இருக்கிறது. எங்களுக்கு அதை கோருவதற்கான உரிமை இருக்கிறது. அதற்காக தான் நாங்கள் இந்த உரிமையை நேற்று கோரியிருந்தோம். இன்று மீண்டும் ஆளுநரை சந்தித்து விஜய் அது தொடர்பாக வலியுறுத்தி இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஆளுநரை விஜய் 2வது முறையாக 24 மணி நேரத்திற்குள் 2வது முறையாக சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோருகிறார். ஆளுநர் ஆட்சி அமைக்க தங்களை அழைக்க வேண்டும் என்று உரிமை கோரக்கூடிய நிலையில அடுத்த கட்டமாக என்ன நிகழப் போகிறது என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. விஜய்க்கு ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைப்பு விடுப்பாரா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இன்று 2வது முறையாக விஜய் நேற்று ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரியிருந்த நிலையில இன்று 2வது முறையாக சென்று சந்தித்து ஆட்சி அமைக்க மீண்டும் உரிமை கோருகிறார். அடுத்த கட்ட அரசியல் நிகழ்வுகள் தமிழக அரசியல் தொடர்ச்சியாக இந்த பரபரப்பான சூழ்நிலை நிலவி வரக்கூடிய நிலையில்தான் தற்பொழுது காங்கிரஸ் மட்டும்
மட்டுமே தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு கொடுத்திருக்கிறது. மற்ற 3 கட்சிகளிடம் விஜய் கடிதம் எழுதி ஆதரவு கேட்டிருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவனுடன் அலைபேசியிலும் விஜய் பேசியதாக தகவல் சொல்லப்படுகிறது. தங்களுக்கு ஆட்சி அமைக்க ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என 3 கட்சிகளிடம் விஜய் வெளிப்படையாக கடிதத்தை எழுதியிருக்கிறார். 3 கட்சிகளும் இதுவரை எந்த விதமான பதிலும் சொல்லாமல் இருக்கிறார்கள். 3 கட்சிகளுமே ஆதரவு தருவதாகவும் சொல்லவில்லை, ஆதரவு இல்லை என்றும் இதுவரை எந்த ஒரு கருத்தையும் சொல்லாமல் இருக்கக்கூடிய நிலையில தமிழக வெற்றி கழகத்திற்கு தற்போதைய நிலவரப்படி 118 எம்எல்ஏக்கள் இல்லை, அது ஆதரவு இல்லை. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தின் 108 மற்றும் காங்கிரஸ் கட்சியின் 5 எம்எல்ஏக்கள் ஆதரவு தற்போதைக்கு இருக்கிறது. இதை வைத்து ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைக்க வேண்டும். அதன் பிறகாக சட்டப்பேரவையில் தங்களுடைய பெரும்பான்மையை நிரூபிப்பதாக விஜய் தெரிவித்திருக்கிறார். அது தொடர்பாக தான் உரிமை கோருவதற்காக தற்பொழுது ஆளுநர் மாளிகைக்கு விஜய் சென்றிருக்கிறார். ஆளுநர் மாளிகைக்கு தவேக தலைவர் விஜய் வருகை தந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் ஆளுநரை அவர் சந்திக்க இருக்கிறார். 24 மணி நேரத்திற்குள் 2வது முறையாக ஆளுநரை சந்திக்க இருக்கிறார் விஜய். ஆளுநர் மாளிகைக்குள் விஜய் காருக்கு மட்டுமே அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கிறது. விரிவான தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் யுவராஜ். முழு விவரங்கள். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் தன்னுடைய தனி பெருங்கட்சியாக உருவெடுத்திருக்கக்கூடிய நிலையில் அதனை வைத்து ஆட்சி கோருவதற்காக, உரிமை கோருவதற்காக தற்பொழுது மீண்டும் ஆளுநரை சந்திப்பதற்காக நேரம் கேட்டிருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய். அதன் பேரில் தற்பொழுது அவருக்கு சந்திப்பதற்காக நேரம் ஒதுக்கியிருக்கக்கூடிய ஆளுநர் அவரை சந்திப்பதற்காக தற்பொழுது விஜய் வந்திருக்கின்றார் ஆளுநர் மாளிகைக்கு. உள்ளே சென்றிருக்கக்கூடிய விஜய் நேற்று ஆட்சி கோருவதற்காக, உரிமை கோருவதற்காக தன்னுடைய கடிதத்தை வழங்கியிருந்தார். அந்த வகையில் தன்னுடைய கூட்டணியில் ஆதரவு கொடுத்திருக்கக்கூடிய காங்கிரஸ் உடனான அந்த பெயரை இணைத்து 113 சட்டமன்ற உறுப்பினர்கள் தன் கையில் இருப்பதாக தெரிவித்திருக்கக்கூடிய விஜய் கூட்டணிக்கு இது போன்ற கடிதம் கொடுக்கும் பொழுது தன்னுடைய அறுதி பெரும்பான்மையை காண்பித்துக் கொண்டு தன்னுடைய ஆட்சியை அமைத்துக் கொள்ளலாம் என்று ஆளுநர் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. அதன் பேரில் தன்னுடைய தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கின்ற விஜய் அதனை வைத்து ஆட்சி கோருவதற்காக, உரிமை கோருவதற்காக தற்பொழுது ஆளுநரை சந்தித்து மீண்டும் கடிதம் வழங்குவதற்காக வருகை தந்திருக்கின்றார். தனிப்பெரும் கட்சியாக நடந்து முடிந்திருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் முதன்மை கட்சியாகவும் தனிப்பெரும் கட்சியாகவும் 108 சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் அதனை வைத்து ஆட்சி கோருவதற்காக உரிமை கடிதத்தை தற்போது ஆளுநரை சந்தித்து வழங்குவதற்காக வருகை தந்திருக்கின்றது. ஆளுநர் இன்று கேரள மாநிலம் செல்வதற்காக திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் அந்த திட்டம் ரத்து செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் ஆளுநரை சந்திப்பதற்காக நேரமானது கேட்கப்பட்டிருந்தது. அதன் பேரில் நேரம் இறுதியாக கிடைத்திருக்கக்கூடிய நிலையில் தன்னுடைய கடிதத்தை மீண்டும் சந்தித்து அந்த கடிதத்தை வழங்குவதற்காக தற்போது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் வருகை தந்திருக்கின்றார். நேற்று மாலை தமிழக வெற்றி கழகத்தினுடைய மூத்த நிர்வாகிகளும் மாநில நிர்வாகிகளும் ஆளுநர் தரப்பிலிருந்து பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் தங்களுடைய தரப்பில் இருக்கக்கூடிய அந்த விளக்கங்களை கொடுத்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அந்த வகையில் மீண்டும் பொறுப்பேற்பதற்காக இன்று திட்டமிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் எதிர்பாராத விதமாக அந்த நிகழ்ச்சிகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த நிகழ்ச்சிகள் தள்ளி போய் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் தன்னுடைய அறுதி பெரும்பான்மையை காட்டுவதற்காக தமிழக வெற்றி கழகம் தொடர்ந்து பல முயற்சிகளை எடுத்து வருகின்றது. எதிர்கட்சிகளில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களும் தொடர் பேச்சுவார்த்தை நடத்தி வரக்கூடிய நிலையில் தன்னுடைய அறுதி பெரும்பான்மையை 2 வாரங்களுக்குள் காண்பித்து விடுவதாகவும் அதன் பிறகு அதற்கு முன்பாக தன்னுடைய ஆட்சியை ஏற்படுத்தி கொடுப்பதற்கும் பொறுப்பேற்பதற்குமான அந்த வழிமுறைகளை ஏற்படுத்தி தருமாறு ஆளுநரை சந்தித்து கடிதம் வழங்குவதற்காக விஜய் இன்று ஆளுநர் மாளிகை வருகை தந்திருக்கின்றார். அமைச்சரவை அமைக்க தேவையான தகுதிகளோடு தாம் இருப்பதாகவும் அமைச்சரவை அமைத்து முதலமைச்சராக பொறுப்பேற்று சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க தயாராக இருப்பதாகவும் இந்த கடிதத்தில் குறிப்பிட்டு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் இன்று ஆளுநரை சந்தித்து கடிதம் வழங்கியிருக்கின்றார். பதவியேற்பு விழாவை நிறைந்து நடத்த கோரி தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் ஆளுநரை சந்தித்து வலியுறுத்த இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கு முன்பாக உச்சநீதிமன்றத்தில் இது தொடர்பாக வழக்குகளை தொடரலாமா என்கின்ற அந்த ஒரு கோணத்திலும் தமிழக வெற்றி கழகம் தரப்பில் அடுத்த கட்ட நகர்வுகளை சிந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாகவும் ஆலோசனையில் ஈடுபட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. தொடர்ந்து இது குறித்தான வழக்கறிஞர்களும் இதற்கு சட்டமுறைப்படி எவ்வாறு செயல்பட வேண்டும் என்கின்ற அந்த ஒரு கோணத்தில் ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஆட்சியை அமைப்பதற்கான அனைத்து தகுதிகளுடன் தமிழக வெற்றி கழகம் இருப்பதாகவும் அதனால் விரைந்து தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்கான வழிமுறைகளை ஆளுநர் ஏற்படுத்தி தர வேண்டும் என்கின்ற அந்த ஒரு நிபந்தனைகளுடனும் கோரிக்கையுடனும் இன்று 2வது முறையாக ஆளுநரை சந்திப்பதற்காக விஜய் வருகை தந்திருக்கின்றார். நேற்று உரிமை கோரிய கடிதம் வழங்கப்பட்ட பின்னர் உடனடியாகவோ அல்லது நேற்றுக்குள் ஆளுநர் தரப்பிலிருந்து ஆட்சி அமைப்பதற்கான அழைப்பை விடுத்திருக்க வேண்டும். ஆனால்
அப்படி ஒரு அழைப்போ அல்லது எந்த ஒரு விளக்கமோ ஆளுநர் தரப்பிலிருந்து தமிழக வெற்றி கழகம் பெறப்படவில்லை என்கின்ற அந்த ஒரு தகவலும் வெளியாகி இருந்தது. ஆதரவு கொடுத்திருக்கக்கூடிய காங்கிரசின் கூட்டணி கட்சிகள் காங்கிரசின் 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக வெற்றி கழகம் இணைத்து 113 சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடன் இருப்பதாகவும், மீதம் இருக்கக்கூடிய 5 சட்டமன்ற உறுப்பினர்களை தாங்கள் சட்டப்பேரவையில் நிரூபிக்க தயாராக இருப்பதாகவும் குறிப்பிட்டு கடிதத்தை நேற்று வழங்கியிருந்தனர். ஆனால் ஆளுநர் தனிப்பெருங்கட்சியாக இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை குறிப்பிட்டு தமிழக வெற்றி கழகம் கடிதம் வழங்கியிருந்தால் உடனடியாக பதவியேற்புக்கான அந்த தகவல்களை அடுத்தடுத்த கட்டத்திற்கான நகர்வுகளாக சென்று கொண்டிருப்பதாகவும், ஆனால் கூட்டணி கட்சிகளும் ஆதரவு கட்சிகளும் இதில் பெயர்கள் இடம்பெற்றிருப்பதால் அவர்கள் உடனடியாக அப்பொழுது 113 அல்ல 118க்கான அறுதி பெரும்பான்மைக்கான சட்டமன்ற உறுப்பினர்களையும் உடனடியாக நிரூபிக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு வார்த்தையை மையப்படுத்தி ஆளுநர் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.